ஜெய் சீதாராம். இப்போ யாரும் சுவாமிக்கு பயப்படுறதே இல்லை. எல்லாரும் நவகிரகங்களுக்கு பயப்படுறாங்க. இந்த நவகிரகங்கள் வருடம் முழுவதும் 24x7 வேலை செய்யுது. அதுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. அதுவும் இந்த 7.5 சனிக்கு பயப்படாத ஆளே கிடையாது. இந்த சுவாமி இல்லைன்னு சொல்கிறவங்க கூட யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக திருநள்ளாறு போயிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் ஹோமம் வளர்க்குறாங்க. இந்த 7.5 சனியை கடப்பதற்கு நல்ல உபாயத்தை அருள் இருக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. சீதாதேவியை மீட்டு கொண்டு வருவதற்காக இலங்கையை நோக்கி புறப்பட்டார் ராமபிரான். இலங்கைக்கு போறனா கடலை கடக்க வேண்டும். அந்த கடலை கடப்பதற்கு கடலில் பாலம் கட்ட வேண்டும். அந்த பாலம் கட்டும் பணியை, சேதுபந்தன பணியை ராமபிரான் ஆரம்பித்தார். அந்த சேதுபந்தன பணியில் சுக்ரீவன், அங்கதன், ஆஞ்சநேய சுவாமி மற்ற வானர வீரர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த ஆஞ்சநேய சுவாமி பாறாங்கற்களை பேர்த்து தலையில் வைத்து கொண்டு போய் கடலில் வீசி எறிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த இடத்திற்கு சனீஸ்வர பகவான் வந்தார். ராம லட்சுமணர்களை நமஸ்காரம் செய்தார். ராமபிரானை பார்த்து, சுவாமி, அனுமாரை 7.5 சனி பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். நான் அனுமாரை பிடித்துக் கொள்கிறேன். தப்பா நினச்சிக்காதீங்க என்றார். நாங்கள் எங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம். நீ உன் பணியை செய். முடிந்தால் அனுமாரை பிடித்துக்கொள்னு ராமபிரான் சொன்னார். உடனே சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேய சுவாமிகிட்ட போய், ஆஞ்சநேயா, உனக்கு 7.5 சனி பிடிக்கும் நேரம் வந்து விட்டது. உடம்பில் ஏதாவது ஒரு பாகத்தை காண்பி, நான் பிடித்துக் கொள்கிறேன்னார். ஆஞ்சநேய சுவாமி வினயமாக சொன்னார், சனீஸ்வர பகவானே, நாங்கள் சீதாதேவியை மீட்டு கொண்டு வருவதற்காக இலங்கையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சேதுபந்தன பணியில் ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த சேதுபந்தன பணி முடிந்தவுடன் நானே உங்கள்கிட்ட நேரம் வரேன். என் உடம்பு முழுவதும் வியாபித்துக் கொள்ளுங்கன்னார். அது முடியாது ஆஞ்சநேயா. காலதேவன் நிர்ணயித்த கால அளவை நீயும் மீற முடியாது, நானும் மீற முடியாது. உடனே சொல், நான் ஏதாவது ஒரு பாகத்தை பிடித்துக் கொள்கிறேன்னார். சரி, என் கையை பிடிச்சிக்காதீங்க சுவாமி, அதான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. என் காலை பிடித்து கொள்ளாதீர்கள், அது அபவாதம். என் தலையை பிடித்துக் கொள்ளுங்கன்னார். சரின்னு சனீஸ்வர பகவான் சொன்னார். உடனே ஆஞ்சநேய சுவாமியை கையை கூப்பி கொண்டு குனிந்து கொண்டார். சனீஸ்வர பகவான் தலையில் உட்கார்ந்து கொண்டார். இப்பொழுது பெரிய பெரிய பாறாங்களை பேர்த்து தலையில் வைத்து கொண்டு கடலை நோக்கி போய் கடலில் வீசி எறிந்தார் ஆஞ்சநேய சுவாமி. இந்த உலகத்திலே பெரிய புத்திசாலி ஆஞ்சநேய சுவாமி இல்லையா? முன்னாடி மீடியம் சைஸ் பாறாங்கள்லாம் எடுத்து தலையில் வச்சுட்டார். இப்போ பெரிய பெரிய பாறாங்கள் எடுத்து தலையில் வச்சுட்டார். இப்பொழுது அனுமாருக்கு பதிலாக அந்த பெரிய பாறாங்கற்களை சுமக்க வேண்டிய நிலைமை சனீஸ்வர பகவானுக்கு ஏற்பட்டது. அவரால் தாங்க முடியல, அதை தூக்க முடியல. என்னடா, நமக்கே 7.5 சனி வந்துடும் போல இருக்குன்னு சனீஸ்வர பகவான் நினைத்தார். ஆஞ்சநேயன் நின்றார். ஆஞ்சநேய சுவாமி நின்றார். சனீஸ்வர பகவான் மேலேருந்து கீழே குதித்தார். என்ன சுவாமி, 7.5 வருடம் என்னை பிடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னீர்கள். இப்பொழுது 7.5 வினாடியிலே விட்டுட்டீங்களே என்றார். ஆஞ்சநேயா, உன் தலையில் உட்காந்து இந்த பாறாங்களை சுமந்ததுனால இந்த சேதுபந்தன பணியில் ஈடுபடும் புண்ணியத்தை பெற்றேன். மிக்க நன்றி. நீ பரமேஸ்வரனின் அம்சம். உன்னை என்னால் ஜெயிக்க முடியலப்பா, நீ தான்ப்பா ஜெயிச்சேன்னார். அப்படிலாம் சொல்லக்கூடாது சுவாமி. நீங்கள் 7.5 வருடங்கள் முடியாவிட்டாலும் 7.5 வினாடிகளாவது என்னை பிடித்து கொண்டீர்கள். நீங்கள் தான் உண்மையில் ஜெயித்தீர்கள்னு ஆஞ்சநேய சுவாமி சொன்னார். இதை கேட்டவுடன் சனீஸ்வர பகவானுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. ஆஞ்சநேயா, நான் உனக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ ஏதாவது கேள்வி, நான் தருகிறேன்னார். உடனே ஆஞ்சநேய சுவாமி, இந்த ராமநாமத்தை பக்தி சிரத்தையுடன் ஜபம் செய்பவர்களுக்கு இந்த 7.5 சனி காலத்தில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து நீங்கள் காப்பாற்ற வேண்டும், இதுதான் என் வேண்டுகோள்னார். உடனே செய்கிறேன்னார். நான் அவர்களை காப்பாற்றுகிறேன் என்று சனீஸ்வர பகவான் சொன்னார். நாமும் இந்த ராமநாமத்தை பக்தி சிரத்தையுடன் ஜபம் செய்து 7.5 சனி காலத்தில் ஏற்படும் கஷ்டங்கள், துன்பங்களை சமாளித்து அதை கடந்து சுபிக்ஷம் அடைவோமாக. ஜெய் சீதாராம்.